அன்றைக்கு அரைச்சி ஒரு கரை வெக்கம் வெள்ளி சத்தமிளகாய் 2 கைப்பிடி மல்லி ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு 10 உள்ளி கொஞ்சம் இஞ்சி நண்டு தூக்கலாம் தேவையான சாமான் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் இதோட தேங்காய் சட்னி போட்டு அரைச்சி கொள்ளலாம். கறி டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் பால் விடுறேன். சட்டியில் வெங்காயத்தை போட்டு நல்லா தாளியுங்கள். வெங்காயம் முள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் கூடவே சோம்பு வெந்தயம் சேர்த்து தாளியுங்கள். கறி வாசமாக இருக்கும். தாளித்த வெங்காயத்துடன் அரைச்சி வச்ச சரக்கத்தூளை அதே எண்ணெயில் போட்டு நல்லா கிளறுங்கள். எண்ணெயோடு அரைச்ச கறி தாளிப்போடும். தாளிக்கும் போது நல்ல வாசம் வரும். சுவையாக வந்திருக்கும் கறி. தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, புளி சேர்த்துக் கொள்ளுங்கள். தேங்காய் பால் எடுத்து கையை மூடி கொடுக்க விடுங்கள். ஊரில் நோயாளிகளுக்கு கூட அரைச்ச கறி வச்சு கொடுக்கணும். கூட சோறு அழைப்பு எல்லாம் முடியும். நீங்களும் செய்து பாருங்கள். கறி வைக்கணும். மீனை போட்டு திரும்ப மூடி வைக்கணும். வைக்கணும். கருவேப்பிலை போட்டு கறியை வைக்க கொள்ளலாம். செய்து சாப்பிட்டு நன்றாக இருக்கும் கறி.